சுயநலமே. இவர்களை அழைத்துச் செல்வோம். என்னை விட்டுவிடு. கூறுவதை கேள், என்னை விட்டுவிடு. மகாதேவா, தாங்கள் எந்த அளவிற்கு அழகரோ, தங்கள் பிம்பமும் அதே அளவிற்கு அழகாக உள்ளது. தாங்கள் என் கண் முன் இருக்கும்போது தங்களை விட உயர்ந்தவர், சிறந்தவர் வேறு எவருமில்லை என்று தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண்மணி நான் தான் என்று தோன்றுகிறது. அதோடு தங்கள் முன்னிலையில் நான் என்னையே பறிகொடுத்து விடுகிறேன். என் அழகு மேலும் அதிகரிக்கிறது. நாம் இருவரும் இணைந்தால் அழகான இப்பிரபஞ்சம் மேலும் அழகிய வடிவத்தை பெற்றுவிடும் என தோன்றுகிறது. நீங்கள் அனைவரும் அசுர குலத்தோராகிவிட்டீர்கள். உங்களது உண்மையான பக்தி இனி அசுர குலத்தின் மீதுதான். மகரிஷி காசிபரின் ஆசிரமத்தில் இருந்தும் கூட தாங்கள் எவரும் உங்களது உண்மையான பக்தியை அவரிடம் வெளிப்படுத்தவில்லை. உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தருகிறேன். கூறுங்கள், எங்களுக்கு துணையாக இருப்பீர்களா? ஆம், இருப்போம். ஆம், இருப்போம். நிச்சயம் இருப்போம். துணையாக இருப்போம். நிச்சயம் இருப்போம். ஒவ்வொருவராக உங்கள் குணத்தை கூறுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். என்னால் வாயுவின் வேகத்தை கட்டுப்படுத்த இயலும். நான் மோகாசுரன். எவரையும் என்னால் வசப்படுத்த இயலும். ஒருவரை வசப்படுத்தி அவர் வாயிலாகவே என் மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். நீ சக்தி வாய்ந்தவன் என்று நாங்கள் எவ்வாறு நம்புவது? எனது கண்களை நன்றாக பார்த்து தங்களின் சிறப்பு என்னவென்று கூறுங்கள். தங்களது எல்லை என்ன? சுயநலத்தின் எல்லையை கேட்கிறாயா? எனக்கு எந்த எல்லையும் கிடையாது. எல்லையற்றவன் நான்.
சுயநலமே. மகாதேவரே உயர்ந்தவர் என்று கூறு. அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை. மகாதேவரே உயர்ந்தவர், அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை. இனி கூறு. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அற்புதம் மோகாசுரனே, அற்புதம். இப்போது செல், உடனே சென்று பார்வதியின் பயணத்தை தடுத்து நிறுத்து. இல்லை அசுரமாதா, நீ கைலாயம் செல்ல வேண்டும். நான் என்ன கூறுகிறேனோ அதன்படி செய். மகாதேவா, தங்களது அடுத்த ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரத்தில் நாம் சந்திப்போம் மகாதேவா. ஓம்காரேஸ்வரத்தில் நாம் சந்திப்போம் மகாதேவா. வாருங்கள் சிவனே, இருவரும் இணைந்து ஓம்காரேஸ்வர பயணத்தை இப்பொழுது மேற்கொள்ளலாம். இல்லை தேவி பார்வதி, தங்களால் ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் செல்ல இயலாது. ஏனெனில் இம்முறை இன்னல் அல்ல, தங்களது கடமையே தங்களை தடுக்கப் போகிறது. தங்களுடைய பயணம் நிச்சயமாக முழுமை பெறாது. நடக்கவிருக்கும் இரு சம்பவங்களும் இப்பிரபஞ்சத்திற்கு மிக மகத்துவமானது. ஒரு புறம் பிம்பத்திலிருந்து அமிர்தம் வழிகின்றது, மறுபுறம் சரீரத்திலிருந்து நஞ்சு பிறக்கிறது. பிரபஞ்சத்தோர் ஒன்றை உணரட்டும். பிம்பம் சிவனுடையது என்றால் காணும் காட்சி யாவிலும் அன்பு நிறைந்திருக்கும். சரீரத்தில் அசுரத்தன்மை இருந்தால் காணும் இடமெல்லாம் அக்கிரமங்கள் பரவும். ஒருவர் உன்னதமான உயர்ந்தவராக இருந்தால் அவரது பிம்பம் பூஜிக்கத்தக்கதாக யாவரின் அன்பையும் பெரும் வண்ணம் அமைந்திடும். ஆனால் தவறான எண்ணம் கொண்டவர் தன் கடமையை சரிவர அவர் செய்தாலும் கூட பாவம் புரிந்தவர் ஆவார். அசுரர்களைப் போன்றே தண்டனைக்குரியவர்களாவார்கள். ஹர ஹர மகாதேவா. அன்னை பார்வதி போற்றி. சரி வா, நாம் இல்லம் செல்வோம். நாளை மீண்டும் இவ்விடத்தை அலங்கரிப்போம். மகாதேவரும் அன்னை பார்வதியும் மீண்டும் இணையும் வரை இவ்வாறு விவாக மண்டபத்தை அலங்கரிப்போம். வேதனையாக இருக்கிறது. நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்த சிவனும் பார்வதியும் இப்பொழுது விறகு தாபத்தில் உள்ளார்கள். சிவனும் சக்தியும் இப்போது செய்வது அனைத்தும் நம் அனைவரின் நலனுக்காகத்தான் என்பதை உணரு. ஆதிசக்தியின் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் உஜ்ஜயினத்தில் இருக்கும் நம் அனைவருக்கும் வரமாகும். நம் அனைவரின் மரணத்திற்கு பிறகு நமது சாம்பலானது மகாதேவர் மீது பூசப்படும். ஆகையால் மகாதேவரும் அன்னை பார்வதியும் மீண்டும் இணையும் போது உஜ்ஜயினத்தில் இருக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மண்டபத்தில் விவாகத்தை நடத்துவோம். வாய்ப்பில்லை. சிவனும் சக்தியும் நிச்சயமாக இணைய மாட்டார்கள். ஏனென்றால் தேவி பார்வதி ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்திற்கு செல்வதற்கு இயலாது. எங்களுடைய அசுர வீரன் அவர்களை கைலாயத்திற்கு அனுப்புவான்.
மோகாசுரா! ஹர ஹர மகாதேவா 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 ஹர மகாதேவா. பார்த்தீர்களா மகாதேவா? சிவனையும் சக்தியையும் பிரபஞ்சத்தோர் உதாரணமாக எண்ணுகிறார்கள். ஆனால் நம் உறவிலிருந்து விடு பெறுவதற்கு தாங்கள் சற்றும் சிந்திக்கவில்லை. நாளைய சூரிய உதயத்தில் உன்னை புவியில் இருந்து கைலாயத்திற்கு நான் அனுப்புவேன். கைலாயம் சென்று நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிவாய் அல்லவா? நிச்சயமாக அசுரகுரு.